ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா AK-47 கன் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க நம்ம போகலாம். AK-47 கன் எடுத்து நான் ஃபஸ்ட்டு பீக்கில் இறங்கினேன். நம்ம பீக்கில் இறங்கினா AK-47 தவிர மீது எல்லா கன்னுமே கொடுப்பாங்க பாருங்களேன். இப்போ நானும் அப்படி இப்படி தேடிட்டு தான் இருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். வெளியேவும் பார்த்துட்டேன், உள்ளேயும் பார்த்துட்டே கன்னை கொடுங்கடா. கன்னை கொடுக்கவே மாட்டானுங்க. நம்ம மெட்கிட்டு இன்னேலர் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் கன்று மட்டும் எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இருக்குது, லெவல் 2 பேக் இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு லெவலுக்கு வெஸ்ட் இருக்குது, ஸ்கோப்பு கீப் எல்லாமே இருக்குது. அதே லெவல் 2 பேக் தான் இங்கேயுமா. இங்கே க்ளோவால் இருக்குது, அப்புறம் வேறு இன்னிலர் இருக்குது. இங்கே M10-1 இருக்கா. ஆமாம், எனிமி வர மாதிரி சத்தம் கேட்குதுல்ல. நம்ம பார்ப்போம். வர மாதிரி இல்லை, வந்துட்டானுங்க. நல்ல வேலை, நம்ம அப்படியே இந்த ஒழிச்சிக்கலாம். அவன் நம்மளை பார்க்கவே இல்லை. அவன் பார்க்க பேக் எடுத்துனுக்கிறான் போயிட்டு. நம்ம வெண்டிங் மிஷினில் இது இருக்கான்னு பார்த்தல, ஏகேவே இல்லை கைஸ். பார்க்கறதுக்காட்டியுமே அடிக்கிறானுங்க. நம்ம ஓடிடலாம், நம்மள அதுதான் நல்லது. கன்னே இல்லை நம்மக்கிட்ட. இப்போது அது இல்லாமல் போனோன்னா நம்மளை வச்சு இறக்கிடுவானுங்க. இங்கே ஒருத்தங்கிறான். இங்கேயாவது இருக்கா? நான் இன்னும் மேஸ்குள்ளே போய் பார்க்கல. மேஸ்குள்ளே இவனை போய் முடிச்சிடலாமா? இவன் பாட்டு கைஸ். ஒரு அடி அச்சவனே ஓட்டான். வேறு எங்கேயுமே கன்று இருக்க மாட்டேங்குது. ஏகே எங்கடா வச்சுருக்கீங்க ஏகேவை? ஏகே எங்கே இருக்க? சரி, நம்ம போய் மேஸ்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே டோக்கன் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கினேன். இங்கே இன்னேலர் ஃபாஸ்ட்டாக ஓடுமே, அந்த இன்னேலர் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். வெக்டர் எடுக்கவே இல்லை, அதுவே ஒரு ருசி. இங்கே பார்த்தீங்கன்னா டப்பா இருக்கும், டப்பாவை காணும். சரி, இன்னேலர் எடுத்துக்கோன்னு எடுத்துக்கிட்டேன். எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது ஏகே. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பாட்டு பசங்க தான் எல்லாமே ஏகே எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். தேடி பார்ப்போம். அங்கே ஒருத்தன் வர ஓடியாடுறான். இல்லை பத்தாவது அவன் பாட்டு கண்டுக்காமல் ஓட்டான். என்னாச்சுன்னு தெரில. ஆஃப்லைன் போய்ட்டு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் இருக்கிறான். இவன் ஆச்சிடலாமா? ஒரு வச்சு அப்படியே ஓட போகிறான். என்னடா குத்திய முடியல. குத்தியாச்சு. அவன் பாருங்க, தலை தெரிக்க ஓடுறோம். ஏகே மாரி இருக்கு. போடுங்க, ஏகேவே கிடச்சிருச்சு. என்னை செத்துட்டாங்க கைஸ். அவன் அவள்தான் ஒரு கீழே எடுத்தாச்சு. 2 ஏகே கிடச்சிக்குது. ஒரு ஏகே வச்சு போனோம்ப. நீங்கள் நிறைய புல்லட்லாம் தேவைப்படும். நிறைய புல்லட் எடுத்துப்போம். இங்கே ஒரு எண்ணி மாட்டினான். ஒரு இடே வச்சவனே காலி ஆகிட்டான். அங்கே ஒருத்தர் இருக்கான். பாறை பின்னிட்டு போயிட்டானா. சரி, நம்மளும் போய் பாறை பின்னிட்டு போய் பார்ப்போம். நம்மகிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சு ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் பிரச்சனை காணும். இங்கே தாண்டா இருந்தான். அங்கே ஒரு எனிமி இருக்கும். அவனாச்சாலும் ஓட்டான். ஏன் அந்த பேக்னே தெரியலையே. இங்கே ஒரு எண்ணம் மாட்டினான். இவனையும் ஹெட்ஷாட் வச்சு காலி பண்ணி வச்சு. அங்கே வேறு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுவும் ஏகே தான் வச்சு. அங்கே ஒருத்தன் வர்றான். அவனையும் ஃபஸ்ட் நம்ம சுட்டுமே அவனை தான் கரெக்டாக சுட்டுடுறோம். சரி, நம்ம 2 ஏகே 1 கே போட்டுடலாம், பேட்டு கே போடலாம், பிஸ்டலும் கே போட்டுடலாம். நம்மளுக்கு இப்போ எனிமி தான் மாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேர் சும்மாவே வருது கைஸ். அங்கே ஒரு எனிமி இருக்கும். அவனையும் தலையிலே வச்சு முடியலாம். 258 டேமேஜ் கொடுத்து போட்டு தள்ளியாச்சு. மெக்கிட்டு பொறிக்குவோம். நம்ம 5 ஹீல் பண்ணியிருக்கோம். இப்போ மட்டும் அங்கே லெவல் 3 பேக் பார்த்தேன். போய் எடுத்துப்போம். நம்ம கார் வச்சுனா ஸ்வயம் போவோம். மிஸ்டு கைஸ். அந்த சீட்டில் முடிச்சு தள்ளியிருப்போம். அந்த சீட்டை நித்ரா காரே கவுந்துச்சு. அந்த கன்னெலாம் எடுக்கவே இல்லையாடா. ஏன்டா கொடுக்குறீங்க இந்த கன்னெல்லாம்? சரி, நம்ம இப்போ போய் லெவல் 2 ஸ்கோப் வச்சுக்கிது. வேறு லெவல் 3 தான் இருக்குது. எக்ஸாம் வீட்டில் எடுக்கிறது மட்டும் வந்தது ஷேர் பட்னு. இங்கே ஒரு மெட்கிட்டு இன்னில் இருக்குது, அதையும் பொறிக்குவோம். வேறு எங்கே போகிறது? எனிமையே மாட்ட மாட்டேங்கிறானுங்க கைஸ். அங்கே ஒருத்தன் ஓடுறான் கைஸ். நினச்ச மாதிரி அவனையும் போட்டு தள்ளிடலாம். அவள் தான் 6 கில் பண்ணிட்டோம். இது மேட்ச் 10 கில் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் 10 கில் மேலே எடுப்போம். இவனா வச்சுக்கிறான்னு போய் பார்ப்போம். டபுள் பேர் எல்லாத்தையும் எடுத்துப்போம்.
புல்லட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? நேற்று 120 90 60 30 மொத்தத்தையும் எடுத்தாச்சு. டபுள் பேரல் இப்போ கீழே போட்டுடலாம். புல்லட்டு M10 அது எல்லாத்தையுமே கீழே போட்டுடலாம். டபுள் பேரல் கீழே போட்டு M10 வந்துச்சு. ரெண்டுமே ஷாட்கனாக வச்சுன்னு எப்படி தான் ஃபைட் பண்ணுவோம்னு தெரிலையே. நம்ம 4x ஸ்கோப் வாங்கிக்கலாம். வெண்டிங் மிஷினில் போயிட்டு வாங்க போகலாம். ஏன்னா வெண்டிங் மிஷினை தூக்கிட்டிங்களா? அதோ இருக்குது. நான் இங்கே இருக்கோன்னு போய் பார்த்து பல்ப் ஆகிட்டு தான் வந்தேன். வெண்டிங் மிஷினில் 4x ஸ்கோப் இருக்கா? இது இருக்குது கைஸ், எடுத்தாச்சு. ஆனால் ஒரு இது ஆயிடுச்சு கைஸ், எனக்கு கிளிச் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ 4x ஸ்கோப் வாங்கினா நம்ம பேக் பேக்குள்ளே வந்துடும். ஆனால் அந்த காணவே காணும் கைஸ், எங்கே போச்சுன்னா தெரில. அடுத்தது நான் ஹூமரோட இது எடுத்துக்கினேன், ட்ரோன் வாங்கிக்கினேன். புல்லட்டு மொத்தத்தையும் வாங்கி எல்லாமே போச்சு. ஆனால் அந்த ஸ்கோப்புக்கு மட்டும் கிடையவே இல்லை கைஸ். இப்போ நம்மகிட்ட 374 புல்லட் இருக்குது. எங்கே இப்போது மாஸ் எலக்ட்ரிக்கில் தான் இது போட்டுக்கிறானுங்க, சேஃப் ஜோனு லாஸ்ட் ஜோனு. ஏன்னா ஓடியாரண்ணா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கைக்குள்ளே பின்னாடியே ஒருத்தன் ஓடியாந்துக்கிறான். அவனையும் போட்டு தெளியாச்சு. இவனை வச்சுருக்கான்னு பார்ப்போம். டி 4x ஸ்கோப்பு அங்கே ஒருத்தன் வேறு ஆஃப்லைன் போயிட்டான் போல தான் முட்டினுங்கிறான். நம்ம அவனையும் போட்டு தெளியாச்சு. மறுபடியும் அவனை அப்பேண்டு வரேன்னு பார்த்தேன், யாருமே வரல. அங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 3 வெஸ்ட் இருந்துச்சு, அதை எடுக்க போயிருக்கேன். வேறு எங்கே போகிறது? இனிமே மாட்ட மாட்டேங்கிறானுங்க. எங்கடா இருக்குது லெவல் 3 வெஸ்ட்டு? அவங்க மறுபடியும் பின்னு பார்த்தா கட்சியில் மேஸ்குள்ளே இருக்குது. நல்ல வேலை மார்க் பண்ணி காமிச்சிது, இல்லைனா அதுவும் கிடையாது கட்சிருக்காது. லெவல் 3 ஹெல்மெட் இருக்குது, லெவல் 3 வெஸ்ட்டும் எடுத்துட்டாச்சு. ஸோ எவ்வளோ டோக்கனு? நான் கேம் ப்ளே பண்ணும்போது கைஸ் லெவல் 4 வெஸ்ட் லெவல் 4 ஸ்கோப்பு என் பேக்லேயே இருந்துச்சு, பேக்லேயே. ஆனால் நான் கவனிக்கவே இல்லை. கட்சியில் 2x ஸ்கோப் வச்சு தான் விளையாடிருந்தேன். எனிமி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, பார்த்தா எனிமியே இல்லை. ஷேட் வேஸ்ட் ஆயிடுச்சு. கட்சியில் எனிமி எங்கே தான் போகணும்னு தெரில. நம்ம போவோம், எதுக்கு நம்மளுக்கு வந்து போவோம் 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 ஓடினே இருக்க வேண்டியதாங்க கட்சி வரைக்கும். தக்காளி கொடுக்காம நினைவோ வருது. அப்புறமா தான் பார்த்தேன் 4x போய் காணும். நான் கேம் பிள்ளையில் தேடினேன், ஆனால் பேக் பேக்குள்ளே இருந்துச்சு. நான் எவ்வளோ நேரம் தேடுறேன் பார்த்தீங்களா? நானே பேக் மாரி 2x ஸ்கோப் தான் இப்போ இருக்குது. 4x ஸ்கோப் எடுத்து மாட்டவே இல்லை சரி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினில் வாங்க வந்தேன், ஆனால் இதுவே வாங்க முடியாமல் போச்சு. சரி, ஜோன் வேறு போட்டானுங்க. நம்ம ஜோனுக்கு போயிடலாமா? நம்ம அங்கே வேகமாக ஓடுற ஒன்று இருக்கும், அதில் போய் அடிச்சுட்டு நம்ம ஓடிடலாம். ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு இப்போ ஓடலாம். எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறோம் பார்த்தீங்களா? ஒரு இன்னேலரை முழுங்கிட்டே ஓடு 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 அச்சுமல்லே ஓடு அச்சுமல்லே ஓடு. அங்கே தான் அந்த கிரிப்டுக்கு யூஸ் பண்ணி ஒன்று தரப்பாங்களே, அது நிறைய லூட் கிடைக்குமே, அதுக்குள்ளே தான் அங்கே தான் ஒருத்த மாட்டிக்கிறேன் நம்மகிட்ட. ஏய், நான் இருக்கும்போது எவ்வளோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. வாங்க நாங்கள் போய் அவங்கள முடிச்சிடலாமா? ப்ரோ பிளேஸே வரைய மாட்டானுங்க என் கேமில் மட்டும். எப்படி இருந்தால் பாட்டு பசங்க மட்டும் தான் வரானுங்க. அது கொஞ்சம் சோகமாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா பயமாக ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். லெவல் நைரி கேரக்டர் இல்லைன்னா அவ்வளோ நம்ம கேலி தோறு பாருங்காட்சியில் அது அச்சு. ஆனால் அது கூட பாட்டு பிள்ளையார் தான் போல், அடிக்கவே இல்லை நம்மளை. என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வந்தது அப்படி. கட்சியில் நான் பாட்டு மடிக்கல போக ஆரம்பித்தேன். ஆனால் அச்சானே மேலேருந்து எவனும் இருக்கானு போய் பார்ப்போம். மேலே தான் போயிருக்கிறேன். நம்மளை வச்சு அவன் மேலே இருப்பான்னு நானும் நினச்சி போனேன். ஆனால் மேலே அவன் செத்துக்கானான். லூட் பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. நம்ம என்ன வேறு ஏகே மட்டும்தான் வச்சுருக்கோம். எதுக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். நம்ம 9 பேர் கில் பண்ணிட்டோம், மீதி 5 பேர் தான் இருக்கிறானுங்க. நானும் தேர கடைசியில் அங்கே ஒருத்தன் ஓடினான், அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம அவனையும் சேர்த்து 10 கில் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டுருந்தானுங்க. இந்த பாருங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. பின்னாடி எவனா வரணும்னு பார்த்தோன்னா வரல. அது ஓரம் பாருங்கள் ஃபேக்ட்ரி, அந்த ப்ளூ டப்பா பக்கத்தில்
நம்ம அவனை டேமேஜ் ஊற்றா ஓடிடானுங்க கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை பாட்டு பசங்கள. இதே ஒரு பிளேயராக இருந்தால் குளோவல் போட்டு சண்டை போட வருவான். ஆனால் எவனுமே வரல. இங்கே ஒருத்தன் தான், அவனையும் நம்ம போட்டு வச்சு ஏகே வச்சு மட்டுமே நம்ம 12 ஹில் எடுத்துட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், அவன் கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். கட்சியில் நான் கேரக்டர் ஸ்கில்லாம் போட்டேன், வேஸ்ட் ஆயிடுச்சு கட்சியில். அவன் மாஸ் எலக்ட்ரிக்லேருந்து ஓடி இருந்தாங்க கைஸ் கட்சியில். நான் அங்கே எங்கேன்னு தேடின்னு தான் இருக்கிறேன், ஆனால் கிடைக்கவே இல்லை கைஸ் கட்சி வரைக்கும். அவன் மாஸ் எலக்ட்ரிக்லேருந்து பேக் மாரி ஓடியாந்தான், ஆனால் கேரக்டர் ஸ்கில்லே போயிடுச்சு. சரி கீழே போகிறேன்னு அடுத்தது அந்த பக்கம் தான் ஒடியாரவன் பாருங்களேன். அவனை வச்சு நம்ம பூயா வாங்கிடுவோம். எங்கடா சும்மா நான் கிரனேட்டெல்லாம் நான் பாட்டாக தான் இருப்பான். எப்படியோ நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கி வேஸ்ட் பண்ணிட்டோம். அதை ஒடியாரம் பாருங்கள் பேக் ஆட்டம். சரி அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சி அவனே கில் பண்ணிட்டோம். 13 கில்லு. ஃபைனலி நம்ம AK-47 வச்சு மாட்டோம், பூயா வாங்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ், டேக் கேர்.